எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, காலையில் நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். கொஞ்சம் ஒரு 6:30 மணிக்கு அப்படி தான் எழுந்திரிச்சேன் நான். ஏன்னா இன்றைக்கே நல்லா தூங்கிடணும் இல்லைங்களா, நாளைக்கெல்லாம் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, வேலைக்கெல்லாம் போவாங்க. அதனால் சீக்கிரம் எந்திரிக்கணும் இல்லைங்க. அதனால் நான் தூங்கி நான் எந்திரிச்சிட்டு சரி சட்டுன்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணலான்ட்டு நான் கிச்சனுக்கு பார்த்தா மாவு நிறையா இருந்துச்சு. ஆப்ப மாவு இருக்குது, இடியாப்ப மாவு இருக்குது, இட்லி மாவு இருக்குது. சரி இதில் 3 என்னத்து செய்யலான்னு பார்க்கலான்னு பார்த்தா சட்டுன்னு செய்ய வேண்டியது இட்லி தான். அதனால் சட்டுன்ட்டு இட்லி ஊற்றி எடுத்தாச்சு. இட்லி நல்லா சாஃப்டாக இருந்துருச்சு. எப்போவுமே நம்ம இட்லி தட்டு எடுக்கும் போது மேலே கொஞ்சம் தண்ணி தெளித்து எடுத்திங்கன்னா நம்மளுக்கு துணியில் ஒட்டாமல் நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. சரி இன்னும் இட்லிக்கு ஒரு செமையான காம்பினேஷன் செய்யணும். எங்கள் வீட்டில் எப்போ பாரு கார சட்னி கொடுத்தா அவங்க நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதனால் நான் கார சட்னியெல்லாம் செய்யலைங்க. நான் என்ன செய்கிறேன்னா இன்றைக்கி சூப்பரான வேர்க்கடலை சட்னி, தக்காளி புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு சட்னி வச்சிடலான்னு தான் நான் இன்றைக்கி கொஞ்சம் யோசிச்சிருக்கிறேன். பார்ப்போம் 2 சட்னி செய்ய முடியுமான்ட்டு. அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. நான் ஏதாவது ஒரு சட்னி மட்டும் நான் போடுறேன் சரிங்களா. சரி சட்டுன்னு நம்ம இப்போ வேர்க்கடலை சட்னி பண்ணிடலாம். நான் வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறேன் நான். அதனால் இப்போ நான் வேர்க்கடலை வறுக்கலை. அதனால் கொஞ்சமாக ஒரு 3 பல் பூண்டு, காரத்துக்கான மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. என்னோடய வரமிளகா செம்ம காரம். அதனால் நான் 2 போட்டுக்கிறேன். 2 போடுறது எனக்கு கொஞ்சம் அதிகம். ஏன்னா என் வீட்டு பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி, அதுக்கப்புறம் கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா லைட்டாக வறுத்தா போதும். அந்த கருவேப்பிலை ஈரப்பதம் வறுத்தா போதும். அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை தான். அப்புறம் நம்ம வறுத்து வச்ச இந்த பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு, அப்புறம் ஒரே ஒரு பல் தேங்காய் இருக்குதுங்களா, அது நல்லா பொடிசாக நறுக்கி தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஆட்டினீங்கன்னா வேர்க்கடலேருந்து தண்ணி விட்டுரும் சரிங்களா. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தப்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பொடிசாக நறுக்குன்னு கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து போட்டிங்கன்னா இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இறக்குனிங்கன்னா நம்மளோட சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னொரு சட்னி நான் பண்ணியிருந்தேன் ஆனால் நான் வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். நான் இதில் ஆட் பண்ணுறதுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த சட்னி போடுறேன். இந்த வேர்க்கடலை சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இட்லி, அப்புறம் கொத்தமல்லி புதினா தக்காளி சட்னி நல்லா இட்லி ஒரு ஹாட் பாக்ஸ் ஃபுல்லாக நான் செஞ்சுட்டேன் நான். ஏன்னா எங்கள் வீட்டில் இட்லி செஞ்சாவே அவ்வளோ பரபரன்னு போயிடும். மற்ற டிஃபனோட இட்லிக்கு தான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு மார்க்கே. அதனால் இட்லி ஒரு ஹாட் பாக்ஸ் ஃபுல்லாக செஞ்சுட்டேன். அப்புறம் வேர்க்கடலை சட்னி, இதுதான் தக்காளி புதினா சட்னி. நான் சீக்கிரமாக நான் மத்தியானத்துக்குள்ளே நான் வீடியோ போடுறேன், நான் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.